மூடனுடைய உதடுகள். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. மூடனுடைய உதடுகள் மூட வார்த்தைகளையே பேசும். மூடர்கள் மற்றவர்களுடைய காரியங்களில் தேவையில்லாமல் தலையிடுவார்கள். மூடரிடத்தில் ஞானம் இருக்காது, அவர்களிடத்தில் பொறுமையும் இருக்காது. ஞானி சண்டையை அமர்த்துவான், மூடனோ சண்டையை பெரிதுபடுத்தி விடுவான். மூடன் பிறருக்கு ஆலோசனை சொல்வது போல சொல்லி சண்டையை ஆரம்பித்து விடுவான். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். மூடனுடைய இருதயத்தில் பெருமையும் ஆணவமும் நிரம்பி இருக்கும். இவனுடைய உதடுகளின் வார்த்தைகள் வேகமாகவும் கோபமாகவும் வரும். மூடர்கள் மதுபான பிரியர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய உதடுகள் இவர்களுக்கு கீழ்ப்படியாது. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை பற்றி பேசுவார்கள். இதனால் இவர்களுடைய வார்த்தைகள் வீண் விவாதமாகிவிடும். மூடர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளால் பிறரை குற்றப்படுத்துவார்கள், பிறரை தூஷிப்பார்கள், பிறருக்கு கோபம் உண்டு பண்ணுவார்கள். கோபப்படுகிறவர்கள் இவர்களை அடித்து போடுவார்கள். மூடனுடைய வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுக்கு ஏற்றது பிரம்பு. இவன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால் அடி வாங்குகிறான். தன்னுடைய வார்த்தைகளினாலேயே இவன் கெட்டுப்போகிறான். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடாக இருக்கிறது. அவனுடைய உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணியாக இருக்கிறது. மூடனுடைய வார்த்தைகள் பிறரை அழித்து போடும். கண்ணியில் சிக்குவது போல இவனுடைய வார்த்தையை கேட்பவர்களும் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அழிவு உண்டாகும். மூடன் மற்றவர்களுடைய அழிவுக்கு காரணமாயிருப்பான். முடிவில் மூடன் தன்னுடைய மூடத்தனத்தினால் தானே அழிந்து போவான். மூடன் தனக்குத்தானே தீங்கு வரவழைத்துக் கொள்கிறான். மூடன் பிறருக்கு மறைவாக கண்ணி வைக்கிறான். அவனுடைய உதடுகளோ அவனுடைய ஆத்மாவுக்கே கண்ணியாகி விடுகிறது.